குமுதம் டிஜிட்டல் நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய வணக்கம். ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி பலன்களும் அந்த தமிழ் மாதத்துக்கு உண்டான பஞ்சாங்க பலன்களையும் பார்த்து கொண்டு வருகிறோம். இப்பொழுது மாசி முடிந்து பங்குனி மாதம். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? மிதுனம். ரொம்ப நாளாக தொழில் இல்லையேன்னு சொல்லியிருந்தீங்களே மிதுனம், இந்த மாதத்தில் ஏதாவது ரூபத்தில் ட்ரை பண்ணுங்க. தொழில் கிடச்சிரும், வியாபாரம் கிடச்சிரும், படிப்பு கிடச்சிரும், உத்தியோகம் கிடச்சிரும், ப்ரமோஷன் கிடச்சிரும். அரசுத்துறை அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஏற்றம் பெறுவீர்கள். ரொம்ப நாளாக மக்களுக்கு முன்னாடி வரவே முடியலன்னு மீடியாக்காரங்களாம் இருந்திருப்பீங்க. நீங்கள் ஏதோ ஒன்று போடாது பெரிய லெவலுக்கு ட்ரெண்டிங் ஆகிடும். கௌரவம் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், தந்தையார் வழி தாயார் வழி உறவுகள் மேன்மை அடையும். தேக ஆரோக்கியத்தில் ப்ரெஷர் பார்த்துக்கணும், சுகர் பார்த்துக்கணும். ப்ரெஷர் சுகர் தான் ரொம்ப முக்கியம். அதே சமயம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடையும். ரொம்ப நாளாக தொந்தரவாக இருந்த ஒரு நோய் உபத்திரம் போய் ஹாஸ்பிட்டலில் ஒரு நாள் தங்கிட்டு கிளியர் ஆக்கிட்டு ஜம்முன்னு வந்துடுவீங்க. ஆயுள் பயம் போயிடும். அப்பாடான்னு ஒரு நம்பிக்கை ஏற்படும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் வேண்டாம். அதை நீங்கள் தான் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறையும். துர்கியை பிடிச்சிக்கிறது ரொம்ப நல்லது. ராசிநாதன் புதன் சரியில்லைன்றதுனால மனக்குழப்பம் ஏற்படும். மெடிடேஷன் செய்கிறது ரொம்ப முக்கியம். இரத்தபந்த உறவுகளோட வாக்குவாதம் மட்டும் வேண்டாம். எல்லாமே நல்லா இருக்குச்சு, எதுக்கு மாத்துறீங்க? கடல் கடந்து ஏதாவது உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது வந்தால் கண்டிப்பாக எஸ்ன்னு சொல்லுங்கள். முதல்ல கொஞ்ச நாள் கஷ்டமாக இருக்கும், அப்புறமா ரொம்ப சூப்பராகிடுவீங்க. தனிப்பட்ட முறையில் ஏற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு பங்குனி மாதத்தில் மிதனத்துக்கு ஏற்படும். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். எல்லாமே டக்கு டக்குன்னு நல்லது கிடைக்கும். நிச்சயதார்த்தம்லாம் திடீர்னு ஏற்படும். பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். குடும்பத்தில் ரொம்ப நாளாக இருந்த மனக்குழப்பத்தை திடீர்னு ஒரு தேவதூதர் மாதிரி வந்து சால்வ் பண்ணி கொடுத்துருவாரு. அப்படியே சரண்டர் ஆகிடணுமா, வெள்ளைக்குடி காட்டி பிடிச்சிக்கணுமா. ஈகோவெல்லாம் எதுக்கு? 15/3/2025 முதல் 13/4/2025 வரை உள்ள நாட்கள். 13/4/2025 முடிஞ்சு 14ஆம் தேதி ஆரம்பிக்கிறது தான் தமிழ் வருட பிறப்பு சித்திரை. இவ்வளோதான். 12 மாதம். எதுலேருந்து? மேஷம் மாதத்தில் ஆரம்பித்து மீன மாதத்தில் முடிஞ்சால் 12 மாதம். சித்திரையில் ஆரம்பித்து பங்குனியில் முடிகிறது தான் நம்மளுடைய தமிழ் வருட பஞ்சாங்கத்தின் பலன். ஒவ்வொரு தமிழ் மாதத்திற்கும் குமுதம் நேயர்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கு மிக நன்றி. குமுதத்தின் நிர்வாக இயக்குனர் வரதராஜ அண்ணன் அவர்களுக்கும், குமுத குழுமத்தினர்களுக்கும், டெக்னீஷியன்களுக்கும், டைரக்டர்களுக்கும், ஃபோட்டோகிராஃபர்களுக்கும், கேமராமேன்களுக்கும் அனைவருக்கும் நன்றி. இந்த மாதம் மாலத்தீவு மிக கவனமாக இருக்க வேண்டும், அந்தமான் கவனமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் பஞ்சாங்க குறிப்புகள். ஆஸ்திரேலியாவில் பெரிய பிரச்சனைகள், குஜராத்தில் பிரச்சனைகள், நிலச்சரிவுகள், உலகத்தில் நிறைய பூகம்பங்கள் வரக்கூடியது, விமான விபத்துகள். ஸோ விமானத்தினுடைய மிக கவனமாக கையாளக்கூடிய காலகட்டமாக ஓர விபத்துகள்லாம் காட்டுது, தீ விபத்துகளும் காட்டுது. மழையே இல்லாத இருந்தாலும் கன்னியாகுமரியில் பெரும் மலைகள், கடும் மலைகள் காட்டுது. அரபிக்கடலிலெல்லாம் காற்றழுத்த தாழ்வு மண்டலம்லாம் உருவாகுன்னு சொல்லும். மீனவர்களுடைய கச்சத்தீவு மீனவர்களோட பிரச்சனை இந்த மாதத்தில் திடீரென்று அதிகரிக்கும். ஆட்சியாளர்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு தேக ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும். ரொம்ப கவனமாக இருக்கணும். 4 கிரகம் ஒன்றா இருக்கும் மீனத்தில். அதனால் ரொம்ப கொஞ்சம் பார்த்துக்கணும். புதன் இருக்கிறது, சுக்கிரன் இருக்கிறது, ராகு இருக்கிறது, சூரியன் இருக்கிறதெல்லாம் ஞாபகத்தில் வச்சு. தேவையில்லாத பதட்டம் கொடுத்துருமா. புரியுதுங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னா வசந்த நவராத்திரி ஆரம்பிக்கக்கூடிய மாதம். அதெல்லாம் ரொம்ப அனுகூலமான அமைப்பு.
உலகத்தில் இருக்கக்கூடிய நீர்வீழ்ச்சிகளிலெல்லாம் கவனமாக இருக்கணுமா? கவனக்குறைவால் பெரிய விபத்துகள் ஏற்படுமா? நீர்வீழ்ச்சிகள், எல்லா நீர்வீழ்ச்சிகள்லையும் கவனமாக இருக்கணும். ருட்டீனாக தானே போகுதுன்னா அது ஒரு குழப்பம் வந்துடுமா? பெரிய லெவலுக்கு பாதிப்பு ஏற்படும். நவராத்திரி உற்சவம், அடுத்தது பங்குனி உத்திரம், ஸ்ரீராம் நவமி 6/4/2025 அன்று ஸ்ரீராம் நவமி, 12/4/2025 அன்று பௌர்ணமியுடன் வரக்கூடிய பங்குனி உத்திரம். ஞாபகம் வச்சுக்கணும், அதெல்லாம் சிம்பிள். பங்குனி உத்திரம்னா முருகருக்கு விசேஷம். பங்குனி என்றாலே எல்லா இடத்துலையும் ஒரு டிராப் மழையாவது பெய்யணும்ன்றது தான் பஞ்சாங்கத்தின் ஒரு குறிப்பாக. அந்த பனிக்காலத்தில் யுகாதி பண்டிகைக்கு விசேஷமான மாதம், தெலுங்கு வருட பிறப்பு. அதுக்கு அடுத்தது வர்றது தான் நமதில் சித்திரையில் தமிழ் வருட பிறப்பு. பாம்பேயில் இயற்கை சேதங்கள், இயற்கை பேரழிவுகள், வெள்ளத்தால் ஏற்படக்கூடிய அமைப்பு, வட மாநிலங்களில் வெள்ளம் கரை புரண்டு ஓடக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். வெள்ளம்லாம் ரெகுலராக பார்த்துட்டோம். இந்த நெருப்பு, தீ விபத்து, மலை சரிவு, இதெல்லாம் தான் மக்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. வெள்ளம் வருதுன்னா கணிக்கப்பட்டு ஓடிடுவாங்க. அடுத்தது இந்த நிலநடுக்கங்கள் புரட்டி போடுன்றாங்க உலகம் முழுவதும். மக்களுக்கு சுனாமி எச்சரிக்கை கொடுத்தா கூட ஐயோ வீடு வாசல் விட்டுட்டு போனோமேன்னு ஒரு பயம் இருக்கும். ஆனால் இந்த வாட்டியெல்லாம் ஏதாவது ஒரு எச்சரிக்கை கொடுத்தா ஓடிடணும். உயிர் இருந்தால் தானே மற்றதெல்லாம். ஏன்னா இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சனி மாறப்போகுது. குருவுக்கு திருக்கணிதத்தின்படி 29/3 சித்திரை மாதத்தில் அதனுடைய வேலை, பங்குனி மாதத்தில் சனி பயிற்சி திருக்கணிதத்தின்படி. அப்போ 5 கிரகம் வரும் 29/3/2025 திருக்கணிதத்தின்படி. பெரிய அளவு டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் ஏற்படுமா உலகத்துக்கு? நோய் தொற்று பங்குனி மாதத்திலேருந்து இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். தலைவர்களுக்கு பிரச்சனை, நடிகர்களுக்கு பிரச்சனை, விபத்துகள் ஏற்படுவது, தீவிரவாத தாக்குதல், போர் மேகங்கள், நெருப்பால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், யுத்த தளவாடங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இதெல்லாம் நம்ம தான் ரொம்ப பார்த்துக்கணுமா. தென்கொரியாவில் கலவரங்கள், ஆஸ்திரேலியாவில் பெரிய பிரச்சனை, குஜராத்தில் அதிர்வுகள், நிலச்சரிவுகள், கரையான்கள், வீடுகளில் கரையான்கள் வருமா நிறைய இந்த மாதம். ஸோ இதெல்லாம் பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய விசேஷத்தான் உங்களுக்கு அப்கிரேட் பண்ணி சொல்கிறேன். பஞ்சாங்கத்தில் சிலது இருக்கும், மற்றபடி உலகத்தின் பொதுவியல் ஜோதிடத்தை வைத்து சொல்லக்கூடிய விஷயம். ஸோ பங்குனி மாதம் பெரும் தலைவர்கள், பெரும் அரசியல் தலைவர்கள், சினிமா துறையில் இருப்பவர்கள், இண்டஸ்ட்ரியில் இருப்பவர்கள், மருத்துவத்துறையில் இருப்பவர்கள், செல்வாக்கு பெற்றவர்கள், ஸ்போர்ட்ஸ் மேன்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்ன்றது தான் பஞ்சாங்கத்திலும் பொதுமறை ஜோதிடத்திலும் இருக்கக்கூடிய விஷயம். கவனமாக இருந்தால் போதும். குருமார்களை வணங்குவதும், தட்சிணாமூர்த்தி வணங்குவதும், நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவை வழங்குவதெல்லாம் உலகத்திற்கு நன்மையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். வளர்ந்த நாடுகளில் பெரும் பாதிப்புகள் காட்டுகிறது. அந்த வளர்ந்த நாடுகளில் மத கலவரங்கள் கூட இந்த பங்குனி மாதத்தில் உருவாகக்கூடிய அமைப்பு, மத கலவரங்கள், இன மோதல்கள், வேலைவாய்ப்புகளால் பாதிப்புகள், பெரிய தொழில் நிறுவனங்கள் எல்லாம் மூடிட்டு டக்குன்னு போகிறது, ஐபி கொடுத்துட்டு போகிறது, பேங்குகள் திவால் ஆகிறது, இதெல்லாம் பஞ்சாங்கத்தில் இல்லை, ஆனால் பொதுவியல் ஜோதிடத்தில் இருக்கு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். வாழ்த்துக்கள். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.